ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां जशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। गीता भाष्यं 321வது பக்கம் 4வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். अजोऽपि सन्नव्ययात्मा भूतानामीश्वरोऽपि सन् प्रकृतिं स्वामधिष्ठाय सम्भवाम्यात्ममायया। பகவான் ஞான மகிமையை குரு பரம்பரையை புகழ்வதன் மூலியமாக ஃபர்ஸ்ட் ஞான மகிமா ஆரம்பிச்சாரு. அதற்கப்புறம் 4வது ஸ்லோகத்திலிருந்து ஒரு டைவர்ஷன் அவதாரத்தை பற்றிய கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகிறார். அதுல நாம அவதாரத்துக்கும் மனிதன் எடுக்கிற மற்ற ஜீவராசிகள் எடுக்கிற ஜென்மம்ங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். 3 இடத்துல இறைவனுடைய பிறப்புக்கும் ஜீவனுடைய பிறப்புக்கும் வித்தியாசம் உண்டு. ஃபர்ஸ்ட் காரணம். நான் பிறந்திருக்கேன், ஜீவராசிகள் பிறக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் புண்ணிய பாப்பம். அதுதான் காஸ். நம்ம பிறந்திருக்கிறதுங்கிறது எஃபெக்ட். ஆனா இறைவனுடைய பிறப்புக்கு காரணம் அவரிடம் இருக்கிற புண்ணிய பாப்பம் அல்ல. அப்ப காரணமே இல்லாம பிறந்துட்டாருன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன காரணம்? ஸ்திதி காரணம். இந்த உலகம் நிலையாக செல்ல வேண்டும், அமைதியுடன் மக்கள் வாழ வேண்டும், தர்மத்தை பின்பற்றி வாழ வேண்டும். ஸ்திதி அது இல்லைன்னா உலகம் ஸ்திதி பண்ண முடியாது. ஸோ அவர் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கடமையாக எண்ணி அவர் பிறக்கிறார். அதுதான் காஸ். 2வது பார்த்தோம் நேச்சர். இப்போ ஜீவனுடைய உடல் என்ன நேச்சர் தன்மை? பஞ்சபூத்தேன கிருத்தம். ஆகாசம், அக்னி, வாயு, ஆபக, பிருத்திவி. ஆனா அவருடைய உடல் மாயிக்கம், மாயிடமிருந்து தோன்றியது. இது நேச்சர். அடுத்தது இந்த சரீரத்துல அஞ்ஞானம், ஆவரணம், எல்லாமே அத்தியாசம், அஞ்ஞானத்துடன் கூடியது. அதனால அத்தியாசம் ஏற்றி வைத்து காண்கிறோம். இது நம்மளுடைய பாடியினுட நேச்சர். அது அவரிடம் கிடையாது. நோ டிண்ட் ஆஃப் அஞ்ஞானம். இது 2வது வித்தியாசம். 3வது பர்பஸ். எதற்காக பிறந்தேன்? இறைவன் எதற்காக அவதாரம் எடுக்கிறார்? பர்பஸ். நான் எதுக்காக பிறந்திருக்கேன்? புண்ணிய பாபத்தை கழிக்கிறதுக்காக நான் பிறந்திருக்கிறேன். எந்த ஜீவராசி வேணா எடுங்க, காக்கா, குருவி, எல்லா ஜீவராசிகளுமே, செடி, புல்லு, கூடு எல்லாமே அதனுடைய புண்ணிய பாப்பத்தை கழிப்பதற்காக பிறந்திருக்கு, எல்லா ஜீவராசிகளும். ஆனா இறைவன் அவதார புருஷன் புண்ணிய பாப்பமே இல்லாத போது அது எதுக்கு அவர் கழிக்கிறார்? அப்புறம் எதற்காக? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஹிஸ் அவதாரம்? லோக க்ஷேமார்த்தம். நாம பிறக்கிறது புண்ணிய பாப்ப க்ஷயார்த்தம். அவர் பிறக்கிறது லோக க்ஷேமார்த்தம், உலகத்தை பாதுகாப்பதற்காக. இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? தி ஜிஸ்ட் ஆஃப் திஸ் ஸ்லோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பிறப்பற்றவன், நாசமாகிற தன்மை எனக்கு கிடையாது. பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. பிறப்பு கிடையாது, மாற்றங்கள் கிடையாது, மறைவு, அழிவு, நாசம் என்பதும் எனக்கு கிடையாது. அது மட்டுமல்ல, நான் யாருங்கிற சொல்றார்.
இறைவன் தன்னுடைய இறைவன் தான் யாருன்னு கூறுகிறார். எனக்கு பிறப்புங்கிறது கிடையாது, எனக்கு மாற்றம்ங்கிறது கிடையாது, எனக்கு அழிவுங்கிறது கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை ஆழ்கின்ற சக்தி படைத்தவன். ஈஸ்வரகோபி சன்னு ஸ்வாம் பிரகிருதிம் அதிஷ்டாய. அந்த ஸ்வாம் ஸ்வாம்னா என்னுடைய அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல ஸ்வாம் என்னுடைய, மம என்னுடைய பிரகிருதி மாயா அதிஷ்டாய அவளை கைக்குள் வைத்துக்கொண்டு நான் என்ன பண்ண, ஆத்மையா என்னுடைய சக்தியினாலேயே என்னை நான் படைத்துக் கொண்டேன். எங்க பிறக்கணும், எப்படி பிறக்கணும், என்ன காரியங்கள் பரணும், எல்லாமே நான் முடிவு பண்ணி என்னுடைய மாயையை நான் கைக்குள் வைத்துக்கொண்டு கட்டுக்குள் வைத்துக்கொண்டு நான் பிறக்கிறேன். ஆனா ஜீவர்கள் யாருடைய கட்டுக்குள் பிறக்கிறோம்? அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாயா. இதுதான் பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ். ரெண்டு பேருமே அசோசியேஷன் வித் மாயாங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஈஸ்வரா இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் மாயா. ஜீவா ஆல்சோ, ஆல் த ஹியூமன் பீயிங் எடுத்துங்க, என்ன ஜீவராசி எல்லாமே அசோசியேஷன் வித் மாயா. அசோசியேஷன்ங்கிற வேர்ட்ல மாற்றம் கிடையாது. ஒரு போலீஸ்காரரு திருடனோடும் போறாரு, மினிஸ்டரோடும் போறாரு. போலீஸ்காரோட அசோசியேஷன் ஆகிறதுங்கிறது திருடனு அசோசியேஷன் ஆகிறான், மினிஸ்டர் அசோசியேஷன் ஆகிற, அதுல மாற்றம் கிடையாது. ஆனா அந்த போலீஸ் திருடனோட போகும்போது திருடன் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் போலீஸ். இது ஜீவனுடைய நிலைமை. we are under the control of மாயா. ஆனா அதே போலீஸ் அமைச்சருக்கு பின்னால போனாருன்னா அது பூஷணம், அவருக்கு அந்த மினிஸ்டருக்கு அது அழகு. he is under the control of minister. இந்த போலீஸ் மினிஸ்டரோட போகும்போது அதே போலீஸ் தான், அதே நேம், அதே போஸ்ட், அதே போலீஸ் ஸ்டேஷனு அவரே தான். இங்க போனா இப்படி, அங்க மினிஸ்டரோட போனா இவர் வந்து யாரோட கண்ட்ரோலுக்கு போயிடாரு, மினிஸ்டரோட கண்ட்ரோல்ல தான் இவர் செயல்பட்டாங்க. ஏய் இங்க வா, அதை எடுத்துட்டு வா, அதை கொண்டு வை. யாரு? ஐஜி. என்ன பெரிய ஆளா இருக்கட்டும், அதை கொண்டா, அதை ஏன் செய்யல, இதை செய்யி. இங்க திருட அதெல்லாம் சொல்ல முடியுமா? கூனி குறுகி ரோட்ல தரத்தரங்க இழுத்துட்டு போகும்போது அவமானப்பட்டு துக்கம் துக்கம் துக்கம். அங்க அவருக்கு போலீஸ் பூஷணம் பூஷணம் பூஷணம். மனிதர்களுக்குள்ள ஒரு போலீஸுக்குள்ளேயே இத்தனை மாற்றம் இருக்கும் போது மாயை நினைத்து பாருங்கள். அதான் அவர் சொல்றாரு, நான் ஐ எம் த கண்ட்ரோலர் ஆஃப் மாயா. ஏய் ஒழுங்கா என் பேச்ச கேளு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? சுவாமி சொல்லுவாரு, எப்படி மிரட்டு வரான், உங்ககிட்ட இருக்கிற சத்தையும் சித்தையும் நான் என்ன பண்ணிடுவேன், நான் கொடுத்து வச்சிருக்கேன், புடுங்கிட்டுன்னு வச்சுக்கேன், நீ ஆள் காணாம போயிருவேன். இருப்பையும் உனக்கு சத்து சித்து ரெண்டையும் கொடுத்துதாரு நானு. வாழை சுருட்டிட்டு கம்முன்னு இருக்கணும். அதனால என்ன வாழை சுருட்டுறதுன்னு என்னது? ஆவரண சக்தியை அங்க அவர்னால வெளிப்படுத்த முடியாது. மாயைக்கு ரெண்டு சக்தி, ஆவரணம் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை மறைத்தல், இன்னொன்னு படைத்தல், இல்லாதது இருக்கிற மாதிரி காமிக்கிறது. இந்த ரெண்டு சக்தியில ஆவரண சக்திய அங்க அவனால வெளிப்படுத்த முடியாது. கண்ட்ரோலிங் போலீஸுக்கு ரெண்டு இருக்கு, கண்ட்ரோல் பிளஸ் பாதுகாப்பு. அந்த கண்ட்ரோல் வந்து அங்க காமிக்க முடியாது மினிஸ்டர்கிட்ட, பாதுகாப்பு வேணா கொடுப்பாரு. ஆனா இங்க திருடங்கிட்ட என்ன பண்ணுவாரு, அவனை பாதுகாப்பாவும் கூட்டிட்டு போவாரு, கண்ட்ரோல்லி வச்சிருப்பார். This is the difference between Ishvara, Maya, association of Maya with Ishvara, association of Maya with Jiva. இதத்தான் சொல்றார். அப்படி இருந்தாலும் ஆத்ம மாயையா சம்பவாமி, நான் எப்படி என்னை தோற்றுவித்துக் கொள்கிறேன், அவளை என் கட்டுக்குள் வைத்து என்னை நான் தோற்றுவித்துக் கொள்கிறேன். This is the main difference between Arjuna, you and me. நீ இப்படி பிறந்திருக்க, நான் இப்படி பிறந்திருக்கேன். கமிங் டு பாஷ்யம், நான் மெசேஜ் பண்ண மாதிரி ஒரு பாஷ்யம் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ் புக்கு பாஷ்யம் இருக்கும். அதை எடுத்தீங்கன்னா அதுல வந்து 210வது பக்கம் பாஷ்யம் ஆரம்பிக்குது. அதை நான் படிக்கிறேன். அது எப்படி அங்க வர்ற வேர்டுகள், எப்படி அந்த பாஷ்ய பேராகிராஃபை எப்படி அஜக அப்படின்னு ஆரம்பிக்கிற பாஷ்யம்.
211வது பக்கம் மேல இருக்கு பாருங்க. அஜகா அப்பி. உங்க தமிழ் புக்ல 211வது பக்கம். அஜக அப்பி. டாப்ல ஆரம்பிக்கிறோமா, அந்த இடம் தான் இப்போ ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்லோகம் நான் சொல்லிட்டேன். இப்போ அந்த இடத்துல நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் அது எப்படி, அந்த ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது. அஜக அப்பி ஜென்மரகிதக அப்பி சன்னு ததா அவ்யயாத்மா அக்ஷீண ஞான சக்தி ஸ்வபாவக அப்பி சன்னு ததா பூதானாம் பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தானாம் ஈஸ்வரக ஈஷனசீலக அப்பி சன்னு பிரகிருதிம் ஸ்வாம் மம வைஷ்ணவீம் மாயாம் त्रिगुणात्मिकां यस्याका वशे सर्वं जगत् वर्तते यया मोहितं सत् स्वम् आत्मानं वासुदेवं न जानाति तां प्रकृतिं स्वामधिष्ठाय वशीकृत्य सम्भवामि देहवान् इव भवामि जातः इव आत्ममायया ஆத்மனக மாயையா ந பரமார்த்ததோ லோக்கவத்து. இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு, இப்போ எப்படி அவர் பாஷை எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோகத்தில் ஒரு வேர்டு எடுத்து அந்த வேர்டை முதல்ல எழுதிடுவார். எழுதி அதுக்கு மீனிங் கொடுப்பார். இஸ் ஈக்குவல் டு நம்ம போட்டுட்டோம்னா பாஷையை படிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இருக்குது, அஜோ பிசன்னு. ஸ்லோகத்தினுடைய ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன, அஜக. அதை எப்படி பிரிக்கணும், அஜக அப்படி, அதை பிரிச்சு காமிக்கிறாரு. அஜக அப்படின்னு அர்த்தம். அச்சோப்பின்னு நீ படிச்சினா அது எப்படி, அது சான்ஸ்கிரிட் என்ன ஃபார்ம், அதுக்கு மூலம் என்னது, அஜக அப்படி விசர்க்க டிராப் ஆயிருக்கு. அப்ப அஜக அப்பி இஸ் ஈக்குவல் டு, அஜக அப்படின்னா என்ன அப்படின்னா, அதெல்லாம் பாஷ்யத்தில் அப்படிலாம் எழுத மாட்டாரு. அஜக அப்படின்னு போட்டார்னா மூலத்திலிருந்து எடுத்துக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வேர்டு சொல்றாரு, பிறப்பற்றவன். அஜக அப்படின்னா நமக்கு தெரியும் பிறப்பற்றவன். அதுக்கு அவர் என்ன மீனிங் கொடுக்குறாரு, இஸ் ஈக்குவல் டு ஜென்ம ரஹிதக அபீசன்னு. இது அதனோட மீனிங். இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கணும். இதோட என்ன வேர்டு அவர் விளக்கம் கொடுத்துறாரு, அஜக அபீசன்னுங்கிறக்கு என்ன சொல்றாரு, ஜென்ம ரஹிதக அபீசன்னு, நான் பிறப்பற்றவனாக அபீசன்னு என்ன இருந்தாலும். ஒரு வேர்டு முடிச்சுதா, ததா. இது அவர் ஆட் பண்றாரு. ததாங்கிற வேர்டு சங்கராச்சாரிய கொடுக்குற வேர்டு, எக்ஸ்ட்ரா வேர்டு. இது வந்து அஜகஸ் அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய வேர்டு. அதுக்கு டைரக்ட் மீனிங்கு ஜென்மரகிதக அபீசன்னுங்கிறது மீனிங்கு. அதுக்கப்புறம் ததாங்கிறது இவர் ஆட் பண்ற வேர்டு. ததா அதை போல எப்படி, நான் என்ன சொல்றாரு, நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும் கூட, ததா அதை போல. அடுத்த வேர்டு அவ்யயாத்மா. அது எங்க இருக்குது, மூலத்துல இருக்கு. அவ்யயாத்மாங்கிறது கிருஷ்ணருடைய வேர்டு. அது தட் இஸ் ஈக்குவல் டு, அங்க என்ன பண்ணிக்கணும், ஈக்குவல் டு போட்டுக்கணும். அப்பதான் பாஷையும் புரியும். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன மீனிங் கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம மீனிங் ஸ்கூல்ல இருந்து என்ன பண்ணுவோம், ஒரு வேர்டு போட்டு மீனிங்னா இஸ் ஈக்குவல் டு போட்டு சினானிம்ஸ் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது. அவ்யயாத்மா இஸ் ஈக்குவல் டு அக்ஷீண ஞான சக்தி ஸ்வபாவக அபீசன்னு. அந்த அபீசன்ன மறுபடியும் போட்டே வராரு. கிருஷ்ணர் அங்க போடல, இருந்தாலும் கூடங்கிறத ஒரு அபீசன் போட்டு கிருஷ்ணர் முடிச்சிட்டாரு. இவர் என்ன பண்றாரு, அது எல்லாத்துக்கும் கொண்டுட்டு வர்றாரு. அபீசன் இருந்தாலும். இப்ப என்ன இருந்தாலும், முதல்ல பிறப்பற்றவனாக நான் இருந்தாலும், இப்ப என்ன சொல்றாரு, அவ்யயாத்மா அக்ஷீண ஞான சக்தி ஸ்வபாவக சன்னு. அக்ஷீணம் என்ன, அழிவு. அக்ஷீணன் என்ன, அழிவற்ற. எப்படி, என்ன 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 கிடையாது, ஞானத்துக்கு சக்திக்கு அங்க எங்கிட்ட என்ன கிடையாது, என்னிடம் இருக்கிற ஞான சக்தி சுபாவகத்தை அக்ஷீண. என்னிடம் இருக்கிற ஞான சக்திய, அந்த சுபாவத்தை அழிக்க முடியாமல், யாருனால, பின்னால வரவங்கனால, அதை அழிக்க முடியாததாக ஞானத்தை நான் உடையவனாக இருந்தாலும் என்ன அபீசன்னு. ஏன் நான் பிறப்பற்றவனா இருக்கிறேன், அதுக்கு அடுத்த வேர்டு என்னது, அவ்யயாத்மா. என்கிட்ட என்ன கிடையாது, நோ ஆவரண சக்தி. அதனாலோட கான்சிக்வன்ஸ் என்ன, நோ அத்தியாசம், அஜ்ஞானம் கிடையாது, ஆவரண சக்தி கிடையாது, எதையும் ஏற்றி வைத்து காண்பது கிடையாது, ஒரு கர்த்திருத்துவ புக்தி எனக்கு கிடையாது, போக்திருத்துவ புக்தி எனக்கு கிடையாது. அக்ஷீண.
அதெல்லாம் எங்கிட்ட என்ன ஆயிடுச்சு? க்ஷீணமாயிடுச்சு. அப்போ இது எதுவுமே எங்கிட்ட நோ ஆவரணம், நோ அஜ்ஞானம், நோ ஆவரணம், அது அக்ஷீண. நோ அஜ்ஞானம், நோ ஆவரணம், நோ அத்தியாசம், நோ கர்த்திருவம், நோ போக்திருத்துவம். அப்படி இருந்தாலும் அப்பீசன்னு போட்டுக்கணும். அப்பீசன்னு அக்ஷீண ஞான சக்தி சுபாவக அப்பீசன்னு. இது அடுத்த வேர்டு. அடுத்தது என்ன போட சொல்ல? அடுத்த வேர்டு பூதானாம் ததா. அடுத்த வேர்டு ததா, அதை போல. இப்ப ததாங்கிறது மட்டும்தான் சங்கராச்சாரிய எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாரு. ததா அதை போல. பூதானாம்ங்கிறது எங்க இருக்குது? மேல பார்க்கணும். கிருஷ்ணனுடைய வேர்டு பூதானாம் அப்படின்னா என்ன மீனிங்? இஸ் ஈக்குவல் டு பூதானாம் இஸ் ஈக்குவல் டு யார்? பூதானம் யார சொல்றாரு? பகவான் யார சொல்றாரு? பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தானாம். அதே பூதானாம் பரியந்தான். பிரம்மாஜின்னு யாரு? படைக்கப்பட்டதுல ஹையஸ்ட் யாரு? பிரம்மாஜி. ஃபர்ஸ்ட் தோன்றியவர் கிரண்ய கர்ப்பகா பிரம்மாஜி. அவரிலிருந்து கடைசி ஸ்தம்ப அப்படின்னா, ஸ்தம்ப அப்படின்னீங்கன்னா அது வந்து குச்சின்னு அர்த்தம் வரும். ஸ்தம்ப இது வந்து என்னது? தேர்ட் பா. ஸ்தம்ப அப்படின்னா தி லோவஸ்ட் கிரியேச்சர். ஒரு புல் பூடுன்னு சொல்ல பார்த்தீங்களா? ஒரு பிளேட் ஆஃப் கிராஸ். ஸ்தம்ப லோவஸ்ட் கிரியேச்சர். அது பரியந்தானாம் அது வரைக்கும். பூதம்னா யார் யார்? பூதம்ங்கிற வேர்டு இறைவன் யார மனசுல வச்சுட்டு சொல்றாரு? பிரம்மாஜியிலிருந்து யாருதா? ஜீவர்கள், பூதர்கள், பிறந்தவர்கள். பிரம்மாஜியிலிருந்து கீழே புல்லு பூடு வரைக்கும். பரியந்தம்னா வரைக்கும் அர்த்தம். அது வரைக்கும் பூதானாம். அடுத்த வேர்டு என்ன வருது? ஈஸ்வரக அபீசன்னு. அது எங்க இருக்குது? மூலத்துல கிருஷ்ணர் கொடுத்த வேர்டு ஈஸ்வரக அபீசன். எல்லாத்தையும் எனக்கு என்ன இருக்குது? ஆளும் தன்மை இருந்தாலும் கூட, பிறப்பற்றவனாக இருந்தாலும் கூட, அவ்யயாத்மாவாக ஞானத்துக்கு எந்த பங்கம் அல்லாமல் இருந்தாலும் கூட, பூதானாம் ஈஸ்வரகப்பி இங்கு படைக்கப்பட்ட அனைத்து பூதங்களுக்கும் நான் ஈஸ்வரனாக, ஆளும் தன்மை, கர்மபலதாத்தா, அண்டர் த கண்ட்ரோல், அப்படி இருந்தாலும் கூட. இதத்தான் கிருஷ்ணர் சொல்றாருன்னு யார் சொல்றா? இப்போ சங்கராச்சாரியர் தன்னுடைய பாஷ்யத்துல சொல்றாரு. அப்படி அப்பீசன். இப்ப பாருங்க, அந்த அப்பீசன்ங்கிறத இருந்தாலுங்கிறத விரிச்சு போட்டு காமிக்கிறார். அவரு பகவான் யூஸ் பண்ணது ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணாரு? அவ்யயாத்மா அப்பீசன்னு, பூதானாம் ஈஸ்வராக அப்பீசன்னு. இருந்தாலும் என்ன? அடுத்த வேர்டு அப்படி இருந்தாலும் என்ன? பாஷ்யம் பார்க்கிறேன். ஈஸ்வரக ஈசான ஷீலக அப்படின்னா ஆழ்கின்ற தன்மை. முனின்னு என்ன சொல்றான்? மனநசீலக, மனதை தன் கட்டுக்குள் வைத்தவன் முனி. மனநசீலக. இவராரு? ஈசானசீலக, ஆளும் தன்மை படைத்தவர் அப்பீசன்னு. இருந்தாலும் என்ன பண்றாரு? பிரகிருதிம் ஸ்வாம் பிரகிருதிம். அடுத்த வேர்டு அங்க இருக்குது. இவர் என்ன எழுதுறாரு? பிரகிருதிம் ஸ்வாம். வாட் டு யூ மீன் பை பிரகிருதி? ரெண்டு வேர்டு இருக்குது, பிரகிருதி ஸ்வாம். இப்ப பிரகிருதிக்கு அவர் டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. சுவாம்னா தன்னுடைய, முதலே சொல்லிட்டேன், சுவாம்னா தன்னுடைய பிரகிருதி. எப்படிப்பட்ட பிரகிருதி? என்னுடைய பிரகிருதி உனக்கு தெரியுமா? மாயா. மம அவ என்னுடையவள். ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரகிருதி இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கணும். பிரகிருதி ஸ்வாம் இஸ் ஈக்குவல் டு என்னுடைய மாயா. எப்படிப்பட்டவ தெரியுமா? மம அவ என்னுடையவள். ஃபர்ஸ்ட் மாயா யாரு? என்னுடையவள். தட் இஸ் ஈக்குவல் டு என்னுடையவள். உனக்கு புரியலையா? அடுத்த வேர்டு போடுற பாரு, வைஷ்ணவி. அடுத்த வேர்டு என்ன சொல்றாரு? வைஷ்ணவி. வைஷ்ணவின்னு என்னன்னு புரியலையா? அடுத்த வேர்டு தட் இஸ் ஈக்குவல் டு மாயா. மம வைஷ்ணவி மாயா. அதுதான் என்ன பிரகிருதின்னு என்ன அர்த்தம்? மம வைஷ்ணவி மாயா. என்னுடைய வைஷ்ணவினால் அதேதான், மாயானால் அதேதான். மம வைஷ்ணவி மாயா. இன்னும் புரியலையா மாயா யாருன்னு? அடுத்த டெஃபினிஷன் கொடுக்குறாரு, திரிகுணாத்மிகா. படிச்சிருப்பீ எங்காச்சியும்? அதுதான் சத்துவ ரஜோ தம குண ஆத்மிகா மாயா. அவ யாரு? மம மாயா, என்னுடையவள். மிஸ்ஸஸ் சுவாமி மிஸ்ஸஸ் பிரம்மாஜி, பிரம்மன், மிஸ்ஸஸ் பிரம்மன். மாயா யாருன்னு கேட்டா மிஸ்டர் பிரம்மம், மிஸ்ஸஸ் பிரம்மம் யாரு? மாயா, என்னுடைய மாயா, திரிகுணாத்மிகா மாயா.
ஸ்வாம் மாயா பிரகிருதின்ட்டாரா. அப்ப ஸ்வாம் பிரகிருதிக்கு என்ன பண்ணிட்டாரு சங்கராச்சாரியரு, என்ன விளக்கம் கொடுத்தாரு? மம வைஷ்ணவீம் மாயாம் திரிகுணாத்மிகாம், 3 குணங்களை உடைய மாயா, அத ஸ்வாம் பிரகிருதிம். அடுத்து என்னது, அங்க என்ன இருக்குது? அதிஷ்டா. இன்னும் விளக்குறாரு. அதிஷ்டாய வர்ற வரைக்கும் அவர் விளக்கம் கொடுத்துட்டே இருக்காரு. அதிஷ்டாய நெக்ஸ்ட் வேர்டு வர்ற வரைக்கும் அந்த ஸ்வாம் பிரகிருதி விளக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அடுத்த வேர்டு எங்க நம்மளது புக்ல இந்த ஸ்லோகத்துல எது ஆரம்பிக்குது? அதிஷ்டாய. அதுக்கு முன்னால என்ன வருது? எஸ்யாக. அந்த மாயை இன்னும் கொஞ்சம் விளக்குறாரு. எனக்கு மாயங்கிறது ஈஸியா புரிந்து கொள்ள முடியாதனால இன்னும் கொஞ்சம் விளக்குறாரு. திரிகுணாத்மிகா மாயா உனக்கு புரியலையா? வெயிட்டிஸ். அடுத்த விளக்கம் கொடுக்குறேன். எஸ்யாக வசே சர்வம் ஜகத் வர்த்ததே. அவ சாதாரணவல்ல. எஸ்யாகா எவளுடைய, ஃபெமினைன். எஸ்யாகா எவளுடைய வசே, யாருடைய வசத்தில் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவள் மாயா. இந்த உலகம் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாயா, மஃபியா லேடி. சோ எஸ்யாகா வசே எவளுடைய வசத்தில், கண்ட்ரோலில். சர்வம் ஜகத்து வர்த்ததே. சர்வம்ங்கிறது இப்ப ஜகத்துங்கிறது ஏன் சர்வம்? படைக்கப்பட்ட அனைத்தும். இன்னும் எத்தனை என்ன சொல்றது, சூரிய மண்டலம் இருந்தாலும் சரி, அதுல எத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் சர்வம் போட்டுறாரு. ஏன்னா நம்ம பாக்குறது ஒரே ஒரு ஜகத்து. இது மட்டும் நினைச்சுக்காத, சர்வம் ஜகத்து, படைக்கப்பட்ட அனைத்தும் அவளுடைய வசே. சோ எஸ்யாகாம் வசே சர்வம் ஜகத்து வர்த்ததே. அது ஒன்னாச்சா? இன்னும் புரியலையா? இன்னொன்னு சொல்றேன் கேளு. ஏயா மோகிதீம் சத்து, மோகிதம் சத்து, அவளுடைய வசத்தில் இருப்பதால் தான் மக்கள் மோகத்தில் இருக்கிறார்கள். மோகம் என்ன? சரியெல்லாம் தப்பா தோணும், தப்பெல்லாம் சரியா தோணும். அவ்வளவுதான். மோகம்ங்கிறது ஈஸியா புரிஞ்சுக்கணும். மோகம்னு என்னங்க? குழப்பம். குழப்பம்னு என்னங்க? எது வரைக்கும் சொல்லுவீங்க ஒரு பிரச்சனை எனக்கு குழப்பமா இருக்குன்னு? என்ன வேணும்னு தெரியாத வரைக்கும் அது குழப்பமா இருக்கும். அந்த ஸ்டேஜ் தான் மோகம். அப்ப மக்கள் அனைவரும் படைக்கப்பட்ட, அவன் அணில் அம்பானியா இருந்தாலும் சரி, ஒரு தாவரமா பிறந்த மனிதர்கள் மட்டும்தான் மோகம். விலங்குகளுக்கெல்லாம் மோகம் எல்லாம் கிடையாதுங்க. அப்ப மனிதர்களுக்கு மோகம் குழப்பம்ங்கிறது யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? அவன் 100 கார் வச்சிருந்தாலும் அவனுக்கு மோகம். ரோட்ல பிச்சை எடுத்து சாப்பிடறான் பாருங்க, அவனுக்கு இதே நிலைமையில் தான் பிறக்கிறான். அவ்வளவு. அதுதான் உண்மை. மோகம் என்ன சொல்றாரு? என்னென்ன மோகித்தம், யயா மோகித்தம் சத்து. all people are deluded, confused. எது சரி எது தப்பு, சரீரம் நான், சரீரம் இல்ல நான் யாருன்னு எனக்கு தெரியாதனால என்ன பண்றேன், என்னுடைய குணத்தை என்ன பண்ணி வைக்கிறேன், சரீரத்தை நான் நினைச்சுக்கிறேன், அது அழிவற்றதுனால நான் செத்து போயிருவேன் நான் நினைக்கிறேன். இது பேரு deluded. அச்சா, ஏயா மோகித்தம் சத்து. ஸ்வம் ஆத்மானம் இன்னும் விளக்குறாரு. ஸ்வம் ஆத்மானம் வாசுதேவம் ந ஜானாதி. ஸ்வம் ஆத்மானம் வாசுதேவம் ந ஜானாதி. அவங்களுக்கு என்ன ந ஜானாத்தின்னா தெரியல. மோகத்துல இருக்கிறதுனால என்ன தெரியல? வாசுதேவம்னு யாரு? வசு சர்வ வசதி இது வாசுதேவக. எல்லா அந்த இடத்துல வாசுதேவன உடனே இங்க போய் பிடிச்சிடக்கூடாது. பெருமாள் கோயில் இருக்காருங்களா, அவரை போய் பிடிச்சிடக்கூடாது. வாசுதேவம்னா சர்வம் வசதி இது வாசுதேவக, எங்கும் வசித்துக் கொண்டிருப்பவன் என்னங்க அர்த்தம்? கான்சியஸ் பீயிங், சர்வம் வியாபி, எல்லாருடைய மனதிலும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற சர்வம் வசதி. சர்வ வியாபித்த என்ன சொல்லுவோம்? சர்வம் வசதி. இப்ப சர்வ வியாபி யார்? ஒரே ஒண்ணு, கான்சியஸ்னஸ். அதுதான் ஸ்வம் ஆத்மானம். பாருங்க, ஒரு பெரிய மகா வாக்கியத்தை பொடியா வச்சு இங்க சொல்றாரு. ஆத்மாங்கிறது உன்னுடைய சரீரத்தில் வெளிப்படுகிற பிரம்ம தத்துவம். ஆத்மானம் இஸ் ஈக்குவல் டு வாசுதேவம். அந்த இடத்துல ஒரு மகா வாக்கியத்தை, ஆத்மானம்ங்கிறது தொம்பதம், வாசுதேவங்கிறது தத்பதம். தத்து துவம் அசிங்கிற மகா வாக்கியத்தை அழகா பொடி வச்சு கொண்டு போயிட்டார். யாரு இந்த வேலை பண்றதாரு? சங்கராச்சாரியர். நாட் கிருஷ்ணர். இந்த இடம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வேற, சங்கரா. அவர் சொல்றதை விளக்கும் போது இத மனசுல வச்சுட்டு அவர் சொல்றாரு. இவர் என்ன அழகா என்ன சொல்றாரு? மகா வாக்கியம் எது? ஸ்வம் ஆத்மானம் வாசுதேவம், தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை ந ஜானாதி. பிகாஸ் ஆஃப் மோகம், பிகாஸ் ஆஃப் டெல்யூஷன்,
பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம், பிகாஸ் ஆஃப் அத்தியாசம், பிகாஸ் ஆஃப் மோகம், people don't know தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்துடன் ஜானாதி. மக்கள் அதனால் அறிவதில்லை. ஜானாதி தாம் பிரகிருதி, அப்படிப்பட்ட பிரகிருதியை, திவ்யா விபக்தி, பிரகிருதியை, எப்படிப்பட்ட மாயா, அப்படிப்பட்ட பிரகிருதியை ஸ்வாம் ஆத்ம மாயையா, சரி, ஸ்வாம் அதிஷ்டாய. இப்பதான் என்ன வேர்டு, இப்ப அதிஷ்டாயங்கிறது எங்க இருக்கு தெரியணும். அப்ப அதிஷ்டாயங்கிற வேர்டு ஸ்லோகத்தில் இருக்கு அப்படின்னா அடுத்த வேர்டு என்னது, இஸ் ஈக்குவல் டு அர்த்தம். வாட் டு யூ மீன் பை அதிஷ்டாய? வசீகிருத்திய, கட்டுக்குள், வசத்தில் அர்த்தம். தமிழ்ல சொன்னா தன் வசத்தில். என்ன போடுறது, ஸ்வாம் அதிஷ்டாய. அங்க ஸ்வாம் பிரகிருதி மட்டும்தான் இருந்தது. அழகா சங்கராச்சாரியர் என்ன பண்றாரு, மூலத்தை பாருங்க, ஸ்வாம் பிரகிருதியும் இருந்தாரு. இவர் பாருங்க அந்த ஸ்வாம அதிஷ்டாய்க்கு ஆட் பண்ணிக்கோ, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸ்வாம் பிரகிருதியும் தன்னுடைய மாயா, ஸ்வாம் அதிஷ்டாய தன்னுடைய கட்டுக்குள். வாட் யூ மீன் பை அதிஷ்டாய? வசீகிருத்திய. அதிஷ்டாயனா என்னன்னு புரியலையா? வசம், தன்னுடைய வசத்தில், அந்த அப்படிப்பட்ட மாயையை தன் வசத்தில் அதிஷ்டாய வைத்துக்கொண்டு சம்பவாமி. அது எங்க இருக்குது, மூலத்துல இருக்கு. சம்பவாமி அப்படின்னு என்னன்னு தெரியலையா? இஸ் ஈக்குவல் டு, பாஷ்யத்துல என்ன பண்ண அந்த இடத்துல இஸ் ஈக்குவல், யூ மீன் பை சம்பவாமி அப்படின்னா தேகவானிவ பவாமி, தேகத்தை உடையவன போல பிறக்கிறேன், ஜென்மம் எடுக்கிறேன். தேகத்தை உடையவனை போல், இவகாரம் போடுறாரு பாருங்க சங்கராச்சாரியர். அவரு சம்பவாமியோட முடிச்சிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு, சம்பவ தேகவான் இவ, தேகவத்து தான் என்ன இருக்குது, தேகவான் உடலை உடையவனை போல் பவாமி பிறக்கிறேன். அடுத்தது ஜாத்தக இவ, பிறப்பதை போல் பிறக்கிறேன். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? நான் பிறக்கலின்னு அர்த்தம். ஏன்னா போல் போட்ட என்ன அர்த்தம்? ஜாத்தக இவ, பிறப்பதை போல். ஏங்கப்பா கிருஷ்ணர் பிறக்கலீங்களா? பிறப்பதை போல் பிறந்திருக்கிறார். நான் சொல்லல, சங்கராச்சாரியர் சொல்றாரு. கிருஷ்ணர் சொன்னதை அவர் சொல்றாரு. ஏன்னா மாயையை அதிஷ்டாய், கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, ஸ்வாம் மாயாம் அதிஷ்டாய ஆத்ம மாயையா சம்பவாமி. அதுக்கு என்ன அர்த்தம்? மாயை தன் கைக்குள் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு கிருஷ்ணர் பிறப்பதை போல் பிறந்திருக்கிறன்னு சொல்றாரு. தேகத்தை எடுத்திருப்பதை போல் தேகத்தை எடுத்திருப்பதாக சொல்கிறார். ஆத்மா, அடுத்த என்ன, ஆத்ம மாயையா. ஆத்மான இங்க சத்து சித்துக்கெல்லாம் போயிடக்கூடாது. ஆத்ம மாயையா, தன்னுடைய சக்தியினால், தன்னாலேயே. ஆத்மமாய தன்னுடைய மாயையினால் அர்த்தம். ஆத்மனா தன்னுடைய இந்த இடத்துல எடுத்துக்கணும், என்னுடைய, தன்னுடைய அர்த்தம். ஆத்ம மாயையா, ஆத்மனக மாயையா. எப்படி பிரிக்கிறத? ஆத்மனோ மாயையா, என்னுடைய மாயான்னு பிரிக்கணும். சத்து சித்துன்னு பிரிச்சிடக்கூடாது. அதனால இவர் என்ன சொல்றாரு, ஆத்மனா என்ன மீனிங் கொடுக்கிறாரு, ஆத்மனோ மாயையா, என்னுடைய மாயையினால் ந பரமார்த்தத்தோ லோகவத்து. ந பரமார்த்த, பரமார்த்தங்கிற ரெண்டு மீனிங் வருங்க. ஒன்னு நாட் லைக், யாரு, லோக்கத்தில் பிறக்கிற மக்களை போல் அல்லாமல் அர்த்தம். லோக்கல்ல மனிதர்கள் பிறக்கிறார்கள், ஒரு ஜீவராசி பிறக்குதுன்னா அதனோட ஜென்மத்தை போல் அல்லாமல் என்ன, காஸ் 3 காரணம் சொன்ன பாத்தீங்களா, அதை இங்க அப்ளை பண்ணிக்கணும். அதை போல மற்றவர்கள்லாம் பிறக்கிறாங்கன்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாயா. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை பர்த்? 3 பாயிண்ட் சொன்ன பாத்தீங்களா, காசு, நேச்சர், பர்பஸ். அதை போல் அல்லாமல், நாட் லைக். பரமாத்மா நாட் லைக் தட். அதை போல் நான் பிறக்கல, சரீரத்தை எடுத்ததை போல் எடுத்திருக்கேன், பிறக்கிறத போல பிறத்திருக்கேன். அது என்னங்க சரீரத்தை எடுப்பது போல் பிறப்பது போல்? கன்ஃபியூஸா இருக்குதே. ஒன்னா சரீரத்தை எடுத்தன்னு சொல்லணும், இல்லையா சரீரத்தை எடுக்கலின்னு சொல்லணும். அது என்ன, எடுத்ததை போல் பிறத்ததை போல் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? புரிய மாட்டேங்குது. இது சங்கராச்சாரியார் விளக்கல. இது ஏதாவது விளக்க வேணும்னு யார்கிட்ட போகணும்? டீக்கா காட்ட போகணும். ஆனந்தகிரி டீக்கா
ராமராய கவி, டீகா, அவங்க இந்த மாதிரி இடத்த அவங்க எடுத்துக்குவாங்க. என்ன பிறப்பதை போல்ட்டு சங்கராச்சாரிய அவருக்கு புரிச்சிருச்சு, அவர் போயிட்டாரு. ஆனா அது புரியாம ஜனங்க இருப்பாங்களே அப்படிங்கறக்காக இப்ப யாரு உள்ள வரா? இன்னைக்கு டீகாக்காரன் மீன்ஸ் பாஷ்யத்துக்கு மீனிங் எழுதின புக் எடுத்து பாத்தீங்கன்னா ஆனந்தகிரி, ராமராய கவி, ஆனந்தகிரி இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய அந்த இடத்த புடிச்சுக்குவாங்க. புடிச்சு இப்ப என்ன வேணும் நமக்கு டவுட்டு? பரமார்த்தத்தக லோகவத்துன்னு சொல்றாரு சங்கராச்சாரி. இப்ப சங்கராச்சாரியர் மட்டும்தான் கவனம் வச்சு, ஏன்னா இது கிருஷ்ணர் முடிஞ்சு போச்சு. அவரை பத்தி சங்கராச்சாரிய விளக்கம் கொடுக்கும்போது இவர் என்ன வேர்டு யூஸ் பண்ணிட்டாரு சங்கராச்சாரியார்? ந பரமார்த்தத்தக லோகவத்து பிடிப்பாங்க இவங்க. ஆனந்தகிரி எடுத்து விளக்கம் கொடுக்குறாரு. ந பரமார்த்தத்தக லோகவத்துன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா பிறப்பதை போல்கிறாரு. ஏன்னா மனுஷங்கிற பிறந்துட்டாங்க, இது பிறப்பதை போல் தேகத்தை எடுப்பதை போல்ங்கிறாரே, அது புரியல. அதுவும் ந பரமார்த்தத்தக லோகவத்து. ஏன்னா பரமார்த்தங்கிற வேர்டு உங்களுக்கு ரெண்டு மீனிங் கொடுக்கும். ஒண்ணு இப்ப ஈஸ்வரன், அதாவது ந லோக நாட் லைக் தட். ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன? நாட் லைக் தட். பரமார்த்தத்தகனா நாட் லைக் தட். யார பாரு? லோகவத்து. லோகத்தில் உலகத்தில் ஜீவர்கள் பிறப்பதை போல் நாட் லைக் தட். தேகத்தை உடையவனை போல் ஜென்மத்தை எடுப்பனை போல் நான் பிறக்கல அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. அப்ப என்ன? ஈஸ்வர சரீரம் இஸ் நாட் லைக் ஜீவ சரீரம். ஈஸ்வர சரீரம் இஸ் நாட் லைக் தட். இந்த நாமளா எடுத்துக்க சரீரத்துக்கும் கிருஷ்ணனுடைய சரீரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாங்க. என்னுடைய சரீரம், அதாவது ஜீவர்களுடைய சரீரத்துக்கும் ஈஸ்வருடைய சரீரம் என்ன கிடையாது? சமம் கிடையாது. ஈஸ்வரகா அப்போ சமம் கிடையாது. இப்ப லோகவத்து பரமார்த்தன இன்னொன்னு என்ன நம்மளுக்கு மீனிங் தெரியும்? மேலான பரம். அப்புறம்னா கீழம், அது வேற தெரியும் நமக்கு. அப்ப பரம்னா என்ன? அப்போ லோகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் மேலான பிறப்போ? பரமார்த்தத்தாக லோகவத்தில் என்ன அர்த்தம்? அப்ப லோகத்தில் பிறக்கிறவங்க எல்லாம் மேலையோ? அப்ப ஈஸ்வரன் சரீரம் கீழையோ? ஏன் எடுத்துக்க கூடாது? இந்த இடம் புரியாதவங்க தயவு செஞ்சு விட்டுருங்க. இது ஒரு லவபிள் எப்பவுமே டீகா படிக்க போறேன்னா பாஷ்யத்தை விட கஷ்டம். ஆனா உங்களுக்கு என்னன்னு நான் ருசி காமிக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ என்ன அவங்கள என்ன சப்ஜெக்ட் எடுத்து வைக்கிறாங்க? பரமார்த்தன மேலான லோகவத்து உலக மக்களுடைய மேலான பிறப்பை போல் இல்லின்னு மீனிங் எடுத்து வரும். பரமார்த்தன மேல், நாட் லைக் தட்ங்கிற ஒரு மீனிங், அதை விட்டுரு. மேலைன்னு மீனிங் எடுத்த அப்ப லோகவத்தெல்லாம் மேலையோ? லோகமக்களை போல் மேலான பிறப்பை ஈஸ்வரன் எடுக்கவில்லைன்னு அர்த்தம் வருது. இது என்ன? எப்படி நம்ம இந்த இடத்த கான்ஃபிளிக்ட் புத்தியில கான்ஃபிளிக்ட் வருது? எப்படி மனிதர்களுடைய அவர் என்ன கீழையா, நாம என்ன அவங்களோட மேலையா? அப்பதான் அப்ப ஜீவர்கள் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி இப்ப எங்க வரணும்? இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு டீகாக்காரர் என்ன பண்ணுவாங்க? வா இப்போ வாட் ஆர் த 3 types ஆஃப் ரியாலிட்டி? இப்ப என்ன சொல்லிட்டு நமக்கு என்ன புரியுது அதை பார்த்தோம்னா, மனிதனுடைய பிறப்பு ஈஸ்வருடைய பிறப்பை விட மேலானதுங்கிற அர்த்தம் புரியுதா? ஆமா. ஆமாவா? எப்படி சொல்றப்ப இப்போ ரியாலிட்டி, அதாவது உண்மைத்தன்மை. இப்போ இந்த பென்சில் நமக்கு என்ன தெரியுனாங்க? பென்சில் பேனா இருக்கிறது, பேனா இல்லை. இது ரெண்டு தான் நமக்கு தெரியும். இருக்கிறது இல்லை, இவ்வளவுதான் ரியாலிட்டி நமக்கு தெரியும். கையில பேனா வச்சிருந்தாங்க, பேனா இல்லை. இருக்குது இல்லை, இருக்குது இல்லை. நமக்கு தெரிஞ்சு 2 ரியாலிட்டி. சாஸ்திரம் சொல்லும் மூணாவது ஒரு ரியாலிட்டி இருக்குது. அப்ப 3 டைப் ஆஃப் ரியாலிட்டி நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம், உபனிஷத்துக்குள்ள பாஷ்யத்துல. என்ன 3 டைப் ஆஃப் ரியாலிட்டி? ஒன்னு பாரமார்த்திக ரியாலிட்டி, சத்தியம், எப்பொழுதும் இருப்பது. சிருஷ்டிக்கு முன்னையும் சிருஷ்டி அப்பவும் சிருஷ்டி முடிஞ்சாலும் இருக்கக்கூடியது ஒண்ணு என்னது? பிரம்ம. அது ஒண்ணுதான் என்னது? எப்பொழுதும் இருப்பது, மாறாமல், தனக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் மாற்றிக்கொள்ளாமல், உலகத்தை படைத்தாலும் தனக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கிற ஒரே ரியாலிட்டி யாரு? பிரம்ம. அது கண்ணுக்கு தெரியாது, அது வேற விஷயம். கண்ணுக்கு தெரியலிங்கிறதுக்காக இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறதா முட்டாள்தனம். அது ஒரு சத்தியம். சத்தியம் மீன்ஸ் ரியாலிட்டி. அடுத்தது 2வது வியாவகாரிக்க சத்தியம், ரியாலிட்டி, எம்பரிக்கல் ரியாலிட்டி. அவடி எம்பரிக்கல் ரியாலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த உலகமே வியாவகாரிக்க ரியாலிட்டி தான். ஏன் இருக்குன்னு சொல்ல முடியாது?
புடவை இருக்கிறது நீங்க சொல்றீங்க. நோ, நூல் தான் இருக்குன்னு நான் சொல்றேன். நெகேட் ஆயிட்டீங்களா? நூல் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? காட்டன் சாரியா இருக்கும்போது காட்டன் த்ரெட். அடுத்து நீங்க சொல்றீங்க, ஓஹோ சரி காட்டன் த்ரெட் இருக்கிறது. நான் சொல்றேன் அதுவும் கிடையாது, பஞ்சு தான் இருக்குது. அப்ப காட்டன் த்ரெட்டா என்ன ஆயிடுச்சாங்க? காணாம போயிருச்சு. பஞ்சு தானே இருக்குது. ஆமா, பஞ்சு இருக்குதா அதுல இருக்கிற. இப்படி என்ன ஆகுது? எந்த ஒரு பொருள் நீங்க பாத்தீங்கன்னா அது இல்லை நம்ம என்ன பண்ண முடியும்? நெகேட் பண்ண முடியும். இருப்பது வெறும் நாமா ரூபா. வாச்சாரம்பணம். புடவை என்ன? வாச்சாரம்பணம். நூலுங்கிறது என்ன? வாச்சாரம்பணம். பஞ்சுங்கிறது என்ன? வாச்சாரம்பணம். சோ எல்லாமே என்னதான்? வாக்கு நாமா ரூபா. ஆனா நூல் வேற, ஷேப் வேற, புடவையோட நாமமும் வேற, ரூபமும் வேற. நூலுடைய ரூபம் வேற, புடவையோட ரூபம் வேற. நூல்ங்கிற பேர் வேற, புடவைங்கிற பேர் வேற. சோ நாம ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு. நூல் வேற, ஆனா அதனுடைய ரியாலிட்டியை பார்க்கும்போது புடவை தான் இருக்குதுன்னு சொன்னா நூல் உதைக்க வரும். ஏய் வேர் இஸ் புடவை வித்தவுட் மீ? ஐயோ, அப்ப நூல் தான் நீ இருக்கிறீன்னு சொன்னா உடனே பஞ்சு என்ன சொல்ற? ஏய் வேர் இஸ் யூ நூல் வித்தவுட் மீ? அப்ப என்னாச்சு? டம் டம் டம்னு அந்த ரியாலிட்டிய, உண்மைத்தன்மை என்ன ஆயிட்டே போகுது? காணாம போயிரும். கடைசியில எங்க ஒண்ணு இல்லைன்னு வரும் விசாரம் பண்ணி பார்த்தா. சோ இதெல்லாம் என்னது? வியாவகாரிக ரியாலிட்டி சத்தியம். இதெல்லாம் எல்லாம் இன்னொன்னு இருக்குது, பிராதிபாசிக சத்தியம். இந்த வியாவகாரிக சத்து வந்துங்க நம்ம இருக்கிறதுனால நம்ம பாக்குறோம். புடவைன்னு ஒண்ணு இருக்குது, அதனால நீங்க பாத்தீங்க, அதை நெகேட் பண்ணிட்டீங்க. இருக்குங்கிற ரியாலிட்டி எப்படி வருது? இருக்கிறதுனால நான் பாக்குறேன். உலகம் இருக்குது, நான் பாக்குறேன். அப்ப அதை கொஞ்ச நேரம் ஆனா என்ன பண்ணிக்கிறோம்? அதை நம்ம விசாரம் பண்ண காணாம போயிடும். ஆனா பிராதிபாசிகங்கிறது இங்கிலீஷ்ல சொன்னா சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. நான் பார்க்கறதுனால அது இருக்கு. நான் பார்க்கறதுனால மட்டும்தான் அது இருக்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் கனவு. நீங்க பார்க்கறதுனாலதான் உங்களுக்கு அங்க சிங்க் இருக்குது. உண்மையில அங்க சிங்க் இருக்கா? பக்கத்துல இருக்கவங்கள கேட்டா இருக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நான் பார்க்கறதுனால அங்க என்ன ஏதோ ஒண்ணு இருக்கு. அதான் ஒரு ரியாலிட்டி தானே. அந்த சிங்க கனவுல வந்தது, உங்களை பயமுறுத்துச்சு, கட்டில் விட்டு கீழே விழுந்தீங்க, கால் ஒடிச்சுது, எந்திரிச்சிங்க, பயந்தீங்க, வேத்து போத்தீங்க, வேத்து போச்சு, தண்ணி குடிச்சிங்க, திரும்பி படுத்து, எல்லாமே நடந்ததா இல்லையா? ஆனா இப்ப இருக்கா? இல்லையே. அப்ப அது இல்லைன்னு எப்படி சொல்றது? கனவில் சிங்கம் வரவில்லை சொல்லலாமா? ஐயோ வந்ததே, அப்ப இருந்திருக்கணுமே. எஸ், எக்ஸிஸ்டன்ஸ், ரியாலிட்டி, தட் இஸ் டிஃபரண்ட், தட் இஸ் தேர்ட். நான் பார்க்கறதுனால அந்த இடத்துல அது இருக்கு, அவ்வளவுதான். அப்ப அது வந்து பிராதிபாசிக்க சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, பிராதிபாசிக்கம். ஓகே, எங்க இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா இறைவன் சொல்லிட்டாரே, ந பரமார்த்தத்தக லோகவத், லோகத்தில் இருக்கிற ஜீவர்களை போல் மேலான பிறப்பு இல்லைன்ட்டாரே. ஐயோ, சங்கராச்சாரியர் சொல்லியிருக்காரு. எப்படி சங்கராச்சாரியர் புரிஞ்சுக்கிறது? அப்போ இப்ப மனிதர்கள் நம்மளுடைய ரியாலிட்டி என்ன, ஈஸ்வருடைய ரியாலிட்டி என்ன? எந்த சத்தியத்துக்குள்ள அவர் வராரு? பாரமார்த்திகத்துக்குள்ள அவரால் வர முடியாது. ஏன்? பிரம்மம் மட்டும்தான். யாரு அங்க கூட அது எதையும் சேர்த்திக்க மாட்டார் அவர். பிரம்மம் ஈஸ்வரவா கொஞ்ச நேரம் எங்கூட என்னோட ரியாலிட்டிக்கு மேல கூப்பிட மாட்டார். சோ பாரமார்த்திகனா பிரம்மம் அலோ. ஆச்சா, ரெண்டாவது என்ன ரியாலிட்டி? இருக்கிறது மூணு தான். அவதார தத்துவம் மூணுக்குள்ள வந்தாகணும். இல்ல இல்லைங்க மூணையும் கடந்து வேறங்க லூசாட்ல சொல்லிட்டு கூடாது. இந்த மூணே ரியாலிட்டி சாஸ்திரம் சொல்லிச்சு. அப்ப அவதாரங்கிறது மூணுல எது வரும்? ஃபர்ஸ்ட் டைப், டாப்பஸ்ட் ரியாலிட்டி என்ன? பாரமார்த்திகம். செகண்ட் ரியாலிட்டி அப்படி வச்சுங்க, பாரமார்த்திக்கிறது டாப், வியாவகாரிக்குங்கிறது அதை விட ரியாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சது, கனவு பிராதிபாசிக்கிறது அதை விட ரியாலிட்டி குறைஞ்சதா, கிரேட் வருதா 1 2 3. இப்ப நான் எங்க வந்திருக்கேன்? வியாவகாரிக்க சத்து. இப்ப என்னுடைய சரீரத்தை எடுத்து பாருங்க, என்ன பண்ணிடலாம்? ஒரு உடல் அப்படின்னா அதுக்கு எத்தனை வரும்? கண்ணு, காது, மூக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்தது. எது உடல் அல்லவோ அதெல்லாம் புட் டுகெதர் டு ஃபார்ம் என்னது? ஒரு ஹியூமன் சரீரம். போது என்னுடைய சரீரம் என்னது? இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு கேட்டகரியில வர்றதா என்னோட சரீரமே. ஏன்னா உடல் இருக்குதுன்னு சொன்னே, கண்ணு என்ன சொல்ல? நான் இருக்கிறேன், நீ என் உடல்ங்கிற எங்க காமி. நீங்க எங்க தொட்டீங்கனாலும் அது என்னது? உடல் அல்ல. உடல் நான் இந்த உடல் சொல்றீங்களே, இங்க தொட்டா என்ன சொல்லு? கைய ஐ எம் கை, இங்க வைங்க ஐ எம் சீக்ஸ், இங்க வைங்க ஐ எம் லிப்ஸ், இங்க கை வைங்க ஐ எம் இயர்ஸ். நீ என்ன உடல் சொல்ற? சோ
உடலே அல்லாத பல விஷயங்கள் புட்டுகேதா. அதுக்கு என்ன பேர் நான் வச்சிருக்கிறோம்? நாமா ரூபா. கண்ணு வேறதான், உடல் வேறதான். மூக்கு வேறதான், உடல் வேறதான். கை வேறதா, உடல் வேறதான். ஆனா அத என்னது, உடல் அல்லாத பல பொருட்கள் ஒண்ணு சேர்ந்து என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம இப்போ உடல். சோ உடல்ங்கிற ஒண்ணு அங்க இல்ல. ஏன்னா உடல் தொடரணும் இல்லையா? எதை தொட்டால் இன்னொன்னு சண்டைக்கு வருதே. இங்க தொட்டா காதுங்குது, இங்க தொட்டா மூக்குங்குது, இங்க தொட்டா நெத்திங்குது, இங்க தொட்டா மண்டைங்குது. அப்ப எதுங்க உடல்? உடல்னு ஒண்ணு இல்லைங்க. உடல்னே ஒண்ணு கிடையாது. ஆனா அதுக்கு நம்ம பண்ற அலப்பறை இருக்கே, அடா அடா அடா, கொஞ்சமா நெஞ்சம். என் உடல், என் சரீரம், மை பாடி மை பாடி மை பாடி மை பாடி தான். சோ இப்ப அது எங்க வருது? இது முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்? என்னோட சரீரத்தை, ஏன்னா இப்ப நம்ம யாரையும் பார்க்கிறோம்? லோகவத்து நான் என்னுடைய பிறப்பு, என்னோட சரீரம், ஈஸ்வரா சரீரம் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஜீவ சரீரம். மனித சரீரம் எடுத்துக்குங்க. மனித சரீரத்திலிருந்து ஈஸ்வர சரீரம் டிஃபரெண்ட். நம்ம 3 காரணம் பார்த்தோம். இப்ப ரியாலிட்டிக்கு வர்றோம். 4வது காரணம். என்னுடைய ரியாலிட்டி என்னது? வியாவகாரிக்க சத்து. இருக்குன்னு சொல்ல முடியல, உடல் இல்லைன்னு சொல்ல முடியாது. உடல் இல்லைன்னு சொல்ல முடியுமாங்க? நம்மள இப்ப எங்க கொண்டே குறைச்சிருவாங்க. எனக்கு உடல் இல்லைன்னு நீங்க சொல்லி பாருங்க, காத்தால யாரை எது சொன்ன முதல்ல கொண்டே ஆஸ்பத்திரியில சேர்த்திடுவாங்க. உடல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்குன்னு சொன்னா 5 மணி கிளாஸ்ல நான் கொட்டுவேன், எங்க இருக்கு காமிம்ப. சோ இருக்குன்னு 5 மணி கிளாஸ்ல சொல்ல முடியல, இல்லைன்னு வெளியில சொல்ல முடியல. சோ நமக்கு என்னது? வியாவகாரிக்க சத்து என் உடல் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆச்சா, சரி. அப்புறம் என் உடல் வியாவகாரிக்க சத்து. வாட் அபவுட் ஈஸ்வரா? அவர் என்ன சொன்னாரு? லோக்க மனிதனுடைய ரியாலிட்டி விட நான் குறைவு, என்னை விட அவங்க எச்சுங்கிறார். அப்ப எங்க வராரு அவரு? பிராதிபாசிக்க சத்து. இது வந்து கன்ஃபார்மா நம்ம புத்தியில புரிஞ்சுக்கணும். அவதார புருஷன் கிருஷ்ணங்கிறது என்ன ரியாலிட்டிக்குள்ள வந்து பிறந்திருக்காரு? அது நரசிம்மர் எடுத்துக்குங்க, எந்த அவதாரத்தை வேணா எடுத்துக்கங்க, வாம அவதாரம், எந்த அவதாரம் நம்ம சொல்ற, வெறும் கிருஷ்ணனை மட்டும் நான் சொல்லல. அது எந்த ரியாலிட்டிக்கு வருது? பிராதிபாசிக்க சத்து. அப்படின்னாங்க சமஷ்டியான மக்கள் பார்ப்பதால் அவர் அங்கு தெரிந்தார். இதுதான் உண்மை. புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நல்லா திங்க் பண்ணீங்கன்னா புரியுதோ இல்லையோ, அதுதான் உண்மை. புரியுதுங்களா? சமஷ்டி பிராதிபாசிக்கம் சொல்லுவோம். அவதாரத்தை வந்து வெறும் பிராதிபாசிக்கம். என்னுடைய கனவு வந்துங்க வெஸ்டி, நான் மட்டும் பார்த்தேன், அங்க ஒரு சிங்கம் இருந்தது, அது வந்து வெஸ்டி பிராதிபாசிக்கம். ஆனா அவதாரம் வெறும் வெஸ்டி பிராதிபாசிக்கம் வேர்டு அங்க மேட்ச் ஆகாது. சமஷ்டிங்கிற வேர்டு அதை ஆட் பண்ண. சமஷ்டி பிராதிபாசிக்கம். அங்கு வாழ்ந்தவர்கள் பார்த்ததால் அவர் அங்கு என்ன தெரிஞ்சாரு? கிருஷ்ணரு தெரிந்தார். ஏன்? தட் இஸ் மாயிக்கம் சரீரம். நம்மள என்னது? பஞ்சபூத சரீரம். புரிஞ்சுக்கலாம் டிஃபரன்ஸ் பிட்வீன் த சரீரம் ஆஃப் கிருஷ்ணா அல்லது எனி அவதாரம், சரீரம் ஆஃப் ஜீவா. தட் இஸ் தி டிஃபரன்ஸ். பிராதிபாசிக்க சத்தாத்தா இருந்தாகணும்னு லாஜிக்கா என் மண்டையில புரியணும். ஏன்னா பாரமார்த்திக சத்து இருக்க முடியாது, வியாபகாரிக்க சத்து இருக்க முடியாது. ஏன்? என்ன இருக்குன்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல முடியாது சரீரம் என்ன அவரு? அப்போ அதுக்கு எது? அப்ப இப்ப என்ன சொல்றாரு? இப்ப பாருங்க, ஏன் சங்கராச்சாரியார் பரமார்த்தத்தக லோகவத்து பிராதிபாசிங்கிறது தேர்ட் ரியாலிட்டி தானேயா? அப்போ லோக்க பீப்புள் எதுல பிறக்கிறாங்க? வியாவகாரிக்க சத்தை போல் நான் பிறக்கவில்லை. நான் என்ன சத்துன்னு இருக்கேன்? அவதார புருஷன் பிராதிபாசிக்க சத்து. அப்ப அது ரியாலிட்டி கம்மி தானே? அப்ப சொல்லலாம் இல்லையா? இறைவன் லோக்க பீப்புள் விட என்னோட ரியாலிட்டி கம்மி, என்னோட சரீரம் சொல்லணும். இறைவன் என்ன சொல்றாரு? ஈஸ்வரன் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? என்னுடைய ரியாலிட்டி ஆஃப் சரீரம் இஸ் லோவர் தேன் ஹியூமன் பீயிங். கரெக்ட் தானே? ஆனா நம்மள வியாபகாரிக்கத்துல இருக்கோம், அவர் எங்க போயிட்டாரு? பிராதிபாசிக்கம். இது 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 எங்க போகணும்? இட்ஸ் நாட் பாஷ்யம், இட் இஸ் டீகா. எதே சங்கரர் சொன்ன ஒருவர். ஏன்னா எப்படி நம்மளுடைய கலாச்சாரம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுங்கிறதுக்காக நான் இந்த கிளாஸ் கொடுக்குறேனே தவிர இதெல்லாம் தெரிஞ்சாதான் மோட்சம்னோ ஞானம்னோ கிடையாது. நமக்கு மட்டும் அப்படியே போயிட்டு கூடாது. வாட் இஸ் மை கல்ச்சர்? ஏன்னா அடிபட்டு கிடக்குது நம்ம கலாச்சாரம், ரொம்ப ஊதி தள்ளிட்டாங்க எல்லாரும். இது வந்து நம்மளுடைய அப்படி அல்ல. அந்த ஒரு வார்த்தையை எடுத்து வச்சு இவங்க விளக்க வாங்குவாருங்க, பேஜ் பேஜா பேஜ். எது? ந பரமார்த்தத்தக லோகவத்து. நான் படிச்சு நாம அப்படியே போயிருப்போம், ஆனா அவங்க அப்படி போகல. எப்படி இப்படி மேலைன்னு சொன்னாரு சங்கராச்சாரியார். மனிதர்களுடைய பிறப்பை விட இதனுடைய பிறப்பு கீழேன்னு எப்படி சொல்லலாம்?
இவருடைய பிறப்பு மக்களுடைய பிறப்பு என்னை விட அதிகம்னு எப்படி சொல்லலாம்? ஏன்னா பரமார்த்தம்னா வேர்டு இருக்கு. நாட் ஈக்குவலி லைக் நாட் லைக் தட்னு போட்டா கூட இந்த மீனிங் வந்ததுன்னா எப்படி நாம நெகேட் பண்றது? திஸ் இஸ் பாஷ்யம். இந்த அளவுக்கு நம்மள திங்க் பண்ண வைக்கிறது எதற்காக? சத்தியம் ஞானம் அனந்தம். ஓகே, புரிஞ்சுக்கணுமா? அவஸ்தாத்ரய சாட்சி போதாதா? அது சொல்லி கொடுத்தா பத்தாதா? நாங்க புரிஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? அவஸ்தாத்ரய சாட்சி, பஞ்சகோஷ பிரக்ரியா, இதெல்லாம் போதாதா? எதுக்கு பாஷ்யம்? அதை உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கணும்னா மைண்ட் என்ன இருக்கு? நீங்க இந்த அளவுக்கு இப்ப நீங்க இப்ப கிளாஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 45 மினிட்ஸ் நீங்க வெளியில ஒரு தாட் கூட போயிருந்தீங்கன்னா ஒன்றும் புரிஞ்சிருக்காது, அது வேற விஷயம். போகிறதுக்கு முடியாது. அப்ப 45 மினிட்ஸ் நம்மள ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாருன்னா சல்யூட் த கிரேட் பரம்பரா. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள மைண்ட் தான் என்ன சொல்றது, குவாலிட்டி. அதாவது பாத்திரம் பிச்சை எறிந்து பார்த்து போடுங்க. அப்ப தகுதி நம்ம மனம் என்ன ஆகும்? தகுதியுடைய மனம். இந்த ஒரு தாட்ல நம்ம 45 மினிட்ஸ் இருந்து பழகினாதான் ஞானத்தில் நிஷ்டைக்கு முடியும். இது 45 மினிட்ஸ் நின்று கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண, அப்ப பெற்ற ஞானத்தில் நிற்றல் முடியல, திருப்பி சம்சாரத்துக்குள்ள வலிக்கு வரேன்னு என்ன அர்த்தம்? என்னால அந்த ஞானத்தை ஹோல்டு பண்ண முடியலன்னு அர்த்தம். ஹோல்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம்? பாஷ்யம் படிக்கிறோம். நிறைய பேர் பாஷ்ய கிளாஸ் பர்பஸா அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் என்னங்க, அதுல நான் 18 மூலம் படிச்சாச்சு, அதையே திருப்பி இது மூலத்துல படிக்கிறதுக்கும் பாஷ்யம் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறது தெரியாதவங்க என்ன சொல்றாங்க? நாங்க 18 முடிச்சாச்சு, இதை உட்காந்து ஒரு வேர்டா எடுத்து வச்சு எதுக்கு இப்படி நொங்கணும்? தேவையா? தேவையில்லையில. பிரம்மத்துக்கும் ஆத்ம ஞானத்துக்கும் அகம் பிரம்மாஸ்மி நீங்க ப்ரொக்ளைம் பண்றதுக்கு பாஷ்யம் தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஞானம்ங்கிறது இப்ப யாரு சனகாதி முனிவர்களுக்கு பாஷ்யம் தேவைப்பட்டுதாங்க. இப்படி கை வச்சார் தட்சிணாமூர்த்தி, புரிஞ்சு வச்சு வைண்ட் அப் த கிளாஸ் போயிட்டாங்க. நாமள அப்படியாங்க? மௌனவ்யாக்கியா பிரகடித்த பரபிரம கிளம்பி போயிட்டாங்க. அந்த குவாலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஓகே. ஆனா எல்லாத்துக்கிட்டே அந்த இப்படின்னு சொன்ன புரியுற அளவுக்கு இன்டெலெக்ட் நமக்கு இருக்கா? என்ன கிடையாது. ஏன் என்னன்னு இருக்கு? அத்தியாசம் ஆவரணம் அதான் சொன்ன மாதிரி எல்லாம் போட்டு நம்மளை வச்சு செய்யுது. அப்ப அதுல இருந்து நாம அந்த 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 வீக்னஸ் இருக்கும்போது அந்த ஹோல்டிங் அப் தட் வாட், அதாவது dwelling in the subject matter, அதனால நிதித்தியாசம் பண்ணி 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 நம்ம என்ன பண்றோம்? மனதை பெற்ற ஞானத்தில் நின்று பழகுதல். தட் நீட்ஸ் பாஷ்ய சப்போர்ட். அதுக்காக தான் படிக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கருத்தை இப்ப நான் தமிழ் பாஷையை படிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் என்ன பண்ணோம், அந்த சான்ஸ்கிரிட் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு தமிழ் மட்டும் தான் படிப்பேன். ஏன்னா பயந்து எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஷை எத்தனைக்கு நான் விளக்கம் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் கூட இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்க முடியாதுனால ஐயோ இது என்னமோ இதெல்லாம் சொல்றாங்க, நமக்கு இது தேவையில்லை, மூலத்தை படிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஏன்னா அப்படியே தூக்கம் சொக்கிரும். ஏன்னா ஒண்ணும் புரியல, என்ன பண்ணும், தூக்கம் தான் வரும். சரிங்களா? அப்போ அதனால என்ன பண்ணோம், ஒரு 5-4 அத்தியாயம் வரைக்கும் வெயிட்டீஸ் கொண்டு வந்து இப்போ ஹூ இஸ் சங்கரா, ஹூ இஸ் என்ன சொல்றது, ராமராய கவி, ஆனந்தகிரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக இன்னைக்கு நடத்தினேன். எல்லா கிளாஸும் இவ்வளவு டெப்தா போகணுங்கிற அவசியம் கிடையாது. பாஷ்யத்துக்கு மீனிங், தமிழ் மீனிங் படிச்சு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனா பாஷ்யம் படிக்கிறது, பாராயணம்ங்கிறது ஒரு சிறப்பு. அதனால நீங்க எப்ப ஃப்ரீயா இருந்தாலும் எடுத்து வச்சு என்ன பண்ண, புரிய ஆரம்பிச்சுன்னா நீங்களே படிக்க ஆரம்பிச்சிடலாம். சமஸ்கிருதம் தெரியலினாலும் பாஷ்யம் புரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இப்ப நான் தமிழ் மீனிங் படிக்கிறேன் பாருங்க. இப்ப இவ்வளவு 45 இந்த ஒரு பேராவுக்கு விளக்கத்துக்கு இப்ப எவ்வளவு நேரம் தேவைப்பட்டது? 45 நிமிடங்கள் தேவைப்பட்டிருக்கிறது. இப்ப படிக்க போற ஒரு பேரா, தமிழ் பேரா என்னது? ஜென்மமற்றவனாகவும் குறைவற்ற ஞான சக்தி சுபாவமுடையவனாகவும் அபிசன்னு பிரம்மா முதல் ஸ்தாவரம் வரையிலும் உள்ள எல்லா பிராணிகளையும் ஆழ்வதில் சாமர்த்தியமுடையவன் ஈஸ்வரகா பீசன்னு இருந்தாலும் உள்ள நான், அப்படிப்பட்ட நான் இந்த உலகம் எல்லாம் என்னுடைய பிரகிருதியாகிய விஷ்ணு மாயையினால் வசப்பட்டு, இந்த உலகம் எப்படி கிடக்குது? மாயினுடைய வசப்பட்டு மோகமடைந்து வாசுதேவனே தன் ஆத்மாவாக பார்க்கல. ஈஸ்வரன் அகம் வாசு சர்வம் வசதி, அந்த கான்சியஸ் பீயிங் தன்னை இறைவனாக அவர்கள் பார்க்கல. அந்த என்னுடைய மாயை வசப்படுத்தி நான் என்ன பண்ண, தேகம் எடுத்தவன் போல், ஜென்மம் எடுத்தது போல்
ஆத்ம மாயையால் தோன்றுகிறேன். ஆத்ம மாயையா, என்னுடைய மாயையை என் கையில் வைத்துக் கொண்டு தோன்றின. இத்தனை நாள் ஒரே லைன்ல முடிச்சிருப்போம். அது எப்படி அப்படிங்கறது சொல்றேன். உலகத்தாரை போல் உண்மை, உண்மைன்னு என்ன? சத்தியம், வியாபகாரிக சத்தியம், பிராதிபாசிகம், வியாபகாரிகம், பிராதிபாசிகம், வியாபகாரிகம், பாரமார்த்திகம். இந்த உண்மையில் அல்ல. என்ன? வியாபகாரிக சத்தியத்தில் யார் இருக்கிறோம்? நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், எல்லா சரீரம் இருக்குது. ஆனா அவருடைய சரீரம் பிராதிபாசிக, அவதாரிக. இப்ப இங்க இதுக்கு முன்னால ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா காசும் நேச்சுரல் சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா பர்பஸ் ஆஃப் அவதாரம். 3 சொன்ன பாத்தீங்களா? இந்த இடத்துல பர்பஸ் ஆஃப் அவதாரம் 7, 8 ரெண்டுமே. இப்ப முதல்ல சொன்ன 2 ஸ்லோகம் பாத்தீங்கன்னா 6, 5 எல்லாமே காஸ் அண்ட் நேச்சர். இப்ப 7, 8 பர்பஸ் ஆஃப் ஏன் பிறந்த, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவதாரம். அதுக்கு அவதாரிக்கை தத்துச்ச ஜென்ம கதா. அதான் சொன்னேன். கதா எப்போ, வென், கிமர்த்தம் எதற்காக, ச இது உச்சியத்தை. இப்ப வரப்போற 2 ஸ்லோகத்துல சங்கராச்சாரிய சொல்றாரு. இனி வரப்போற 2 ஸ்லோகத்துலதான் பகவான் என்ன சொல்ல போறாரு? கதா எப்ப நான் பிறப்பேன், கிமர்த்தம் எதற்காக நான் பிறக்கிறேன், எப்படி பிறந்தங்கிறது இவ்வளவு நாள் சொல்லிட்டார். மாயை கட்டுக்குள் வைத்துக் கொண்டு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரா? இப்போ 7வது ஸ்லோகத்துல இப்ப என்ன சொல்றாரு? கதா, டைம். கதா மீன்ஸ் எப்போ, வென், எப்பொழுது நான் பிறப்பேன். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். என்னை நான் தோற்றுவித்துக் கொள்வேன். எப்போ? ஏ பாரத, பரதகுல வம்சனே, யதா யதா ஹி தர்மஸ்ய, எந்தெந்த காலத்தில் தர்மத்திற்கு கிளானிகி, கிளானிகினா அழிவுன்னு சொல்ல முடியாது, குறைவு ஏற்படுகிறதோ, அதர்மஸ்ய அபியுத்தானம், அதர்மம் தலை தூக்குதோ, தர்மம்ங்கிறது குறைஞ்சு போய் அதர்மம்ங்கிறது அதிகமாகுதோ, எந்த காலத்தில் நான் பிறப்பேன், தர்மம் குறைந்து, கிளானிகி அந்த வேர்டு பாஷ்யத்தில் நீட்டா விளக்குவார். கிளானிகினா என்ன, அதர்மம் என்ன ஆயிடுச்சு, அபியுத்தானம்னா அபியுத் அப்படின்னா அப்படியே பிச்சுக்கிட்டு மேல வர்றது, உயரமாயிருது. அபியுத்தானம் பவதி, எப்ப இந்த நிலை உலகத்தில் ஏற்படுகிறதோ, ததான அப்பொழுது, ஆத்மானம் அகம் சிருஜாமி, என்னை நானே, என்னுடைய சரீரத்தை நானே தோற்றுவித்துக் கொள்வேன், சிருஷ்டி செய்து கொள்வேன், பிறப்பேன், அவதாரத்தை எடுப்பேன். எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். இந்த ஜஸ்ட் கமிங் டு பாஷ்யம், ஒரு ஈஸியான பாஷ்யம், ஏன்னா ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப பாருங்க பாஷ்யம் பாருங்க. யதா யதாகி தர்மஸ்ய கிளானிகி, அது எங்க இருக்குது? மூலத்தில் இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு கிளானிகிக்கு மட்டும்தான் ஹானிகி அர்த்தம். அந்த யதா யதாகி இதுக்கெல்லாம் தமிழ் மீனிங் சான்ஸ்கிரிட் வேர்ட் கொடுக்க வேண்டாம். சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு எப்பொழுது எப்பொழுது, யதா யதா என்ன, எப்பொழுது எப்பொழுது, ஹீன் என்ன, உண்மையில், தர்மத்தசிய, தர்மசியன தர்மத்திற்கு, கிளானிகி தட் இஸ் ஈக்குவல் டு ஹானிகி, ஹன் தாத்து, அழிவுனா நாசம், குறைவு ஏற்படுகிறதோ, தர்மஸ்ய அந்த வேர்டை கொண்டே அடுத்து போடணும். எங்க? வர்ண ஆசிரமாதி லக்ஷணஸ்ய தர்மம். தர்மத்துக்கு டெஃபினிஷன் என்ன கொடுக்குறாரு? தர்மஸ்ய கொண்டே அங்க ஈக்குவல் போடணும். எது? ஹானிகி இஸ் ஈக்குவல் போடக்கூடாது. ஹானிகிங்கிறது சங்கராச்சாரிய கொடுத்த மீனிங். ஸோ அதுக்கு எப்போ ஈக்குவல் வராது. இப்போ ஒன்று கொடுத்துருக்காரு, அதுக்கு எது ஈக்குவல் போடணும்? எதை விட்டுட்டு வந்துட்டாரு? கிளானிகிக்கு ஹானிகி கொடுத்துட்டாரு. வாட் ஒரு வேர்டு, பகவானோட வேர்டு என்ன? தர்மஸ்யன்னு சொல்றாரு. தர்மம்னா என்ன? தர்மத்துக்கு குறை வரும்போதுன்னு சொல்லிட்டாரு. இறைவன் எதை தர்மம்னு சொல்றாரு? நம்ம தான் 4 ரூபாய் தூக்கி கொடுத்த தர்மம் தான தர்மத்தில் வச்சிருக்கோமே, நம்ம புரிஞ்சுக்கிற லெவல் அந்த லெவலுக்கு போது சங்கராச்சாரியர் நம்மளுக்கு சொல்றாரு, ஏய் அது தர்மம் இல்ல. தர்மம்னு என்ன? வர்ண ஆசிரமாதி தர்ம லக்ஷண, அந்த லட்சணத்தை உடையது. வர்ண தர்மம் என்ன? நான் விளக்க தேவையில்லை. ஆசிரம தர்மம் என்ன? இதை விளக்கணும்னா அப்புறம் இதுலயே கிளாஸ் ஓடிடும். வர்ணம், ஆசிரமம், இப்ப கிரகஸ்த ஆசிரமம். நம்மளுடைய தர்மம் என்ன? பஞ்சமகா யக்ஞம், கர்மயோகம். இதுதான் என்னது? தர்மம். இதுக்கு இப்ப நாசம் வந்துருச்சா இல்லையா? பஞ்சமகா யக்ஞம் யாருக்கு? அது வேர்டு யாரு கேட்டிருக்கா? அப்படிங்கிற வேர்டு ஜனங்களுக்கு யாருக்கு தெரியுது?
ஞாபகம் ஆயிடுச்சா? கிளானிகி ஹானிகி. நான் ஒரே ஒரு கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து ஒரே ஒரு எடுத்து கேட்டேன். ஹவு மெனி பீப்புள் நோ அபவுட் பஞ்சமகா யக்ஞம்? நோபடி எக்ஸப்ட் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ், நோபடி நோஸ். சரி, தெரிஞ்சு வச்சா மட்டும் போதுமா? ஃபாலோ பண்றவங்களே யாரு? நாட் 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 ஒன். வேதாந்திக் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்கள ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நோ. அப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த தர்மத்துக்கு தெரிஞ்சு வச்சா மட்டும் அதை காப்பாற்றப்பட முடியாதுங்க. அது செஞ்சா தானே அது பாதுகாக்கப்படுது. அப்ப தர்மத்தை தெரிஞ்சு அங்கேயே 99 பீப்புள் அவுட். ஏதோ 1% தான் பஞ்சமகா யக்ஞனா என்னன்னு தெரியுது. அதுல ஃபாலோ பண்றதாரு. நான் கிளாஸ் கேட்கறேன், அவ்வளவுதான் எஞ்சி போயிட்டு அது என்னது? வேஸ்ட். தெரியாதுக்கும் அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. என்ன இதுல கொஞ்சம் கருவை ஏறி இருக்கும். பஞ்சமகா யக்ஞம்னா அவன் தெரியாதும்பா, நீ தெரிஞ்சுன்னு சொல்லியிருப்ப. அதை தவிர வேற ஒரு மாற்றம் உலகத்தில் ஏற்படாது. ஸ்திதிக்கு இறைவனுக்கு நாம் உதவி செய்ய, ஏன்னா ஸ்திதிக்கு நம்ம என்ன பண்ண உதவி செய்யணும்னா, நீ தர்மத்தை ஃபாலோ பண்ணினாதான் இறைவன் பண்ற ஸ்திதிக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியும். ஜஸ்ட் பை நோயிங் இட், ஹவு கேன் யூ ஹெல்ப் பகவான் இன் டூயிங் ஸ்திதி ஃபார் ஹிம்? அவர் ஒரு கர்மத்தை எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு இல்லைங்களா ஸ்திதி, அதுக்கு நீங்க எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஜஸ்ட் நோயிங், ஜஸ்ட் ரீடிங் தி நியூஸ் பேப்பர்? நோ. பஞ்சமகா யக்ஞங்கள் செய். அப்போ எப்ப எதுக்கு இதுக்கெல்லாம் ஹானி வந்துருச்சா? இப்போ கண் கூட பாக்குறோம். ஹானினா அழிவு. அப்போ வர்ண, அடுத்தது ஆசிரம லக்ஷணஸ்ய, அதுல என்னென்ன தர்மம் இறைவன் ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாரோ அதை எப்ப மக்கள் என்னன்னு தெரியாம, தெரிஞ்சாலும் ஃபாலோ பண்ணாம இருக்கிறமோ, தட் இஸ் ஹானிஹி. தர்மஸ்ய ஹானிஹி, தர்மஸ்ய கிளானிகி. அது கிளானிகிங்கிறது கிருஷ்ணனுடைய வேர்டு, ஹானிகிங்கிறது சங்கராச்சாரிய வேர்டு. ரெண்டும் ஒரே மீனிங் தான். தர்மஸ்ய ஹானிகி நடந்துச்சா? அடுத்தது பிராணினாம் அபியுதய, தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி வர்ணாசிர தர்மங்கள் ஃபாலோ பண்ணலினா என்ன நடக்கும்? பிராணினாம் அபியுதய நிஸ்ரேயச சாதனஸ்ய பவதி. என்ன நடக்கும் தெரியுங்களா? இந்த 5 பஞ்சமகா, அதாவது தர்மம், ஆசிரம தர்மம், வர்ண தர்மம், நான் புரியறதுக்காக நான் பஞ்சமகா யக்ஞம் எடுத்தேன். இதை நீ ஃபாலோ பண்ணலினா பிராணினா, பிராணினா எல்லாம் நாம எல்லா உயிருள்ள ஜீவர்கள் அனைத்துமே எடுத்துக்கலாம். பிராணினாம் அபியுதய அப்படின்னு என்ன தெரியுங்களா? இப்ப 4 புருஷார்த்தம் இருக்கு இல்லையா? அபியுதய அப்படின்னா தர்ம, அர்த்த, காம, புருஷார்த்தம். இந்த 4ஐயும் குறிச்சிடும். அந்த நிஸ்ரேயஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேர்டு வந்து மோக்ஷம். சோ அபியுதய நிஸ்ரேயன்னு என்ன அர்த்தம்? 4 புருஷார்த்தம். அபியுதய நிஸ்ரேயச சாதனஸ்ய பவதி. இந்த மக்கள் இந்த 4ஐயும் பெற்று வாழ்வதற்கு சாதனமாக இருப்பது ஆசிரம தர்மம், வர்ண தர்மம். எப்போ மக்கள் வர்ணாசிரமத்தையும் வர்ணாசிரம் ஆசிரம தர்மம், வர்ண தர்மத்தையும் ஆசிரம தர்மத்தையும் கடைபிடிக்கிறார்களோ அப்பதான் மக்கள் எதை தேடி போறாங்க? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ, அந்த புருஷார்த்தத்துக்கு அதெல்லாம் சாதனம். நாம சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறோம், பொருள்கள் வேணும்னு நினைக்கிறோம், பொருள்களுக்கு பணம் வேணும்னு நினைக்கிறோம், பொருள் வேணும்னு நினைக்கிறோம், அதை காப்பாத்துன்னு நினைக்கிறோம். என்னென்ன தர்மம், என்னென்ன புருஷார்த்தம் என்ன? தர்ம, அர்த்த, ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் வேணும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காமம், அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் புருஷார்த்தம். அதுக்கப்புறம் என்ன? தர்மத்துக்கு உட்பட்டு புண்ணியத்தை தேடிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போகணும். இது 4 புருஷார்த்தங்களுக்கு சாதனம். எது? வர்ண ஆசிரம தர்மம். என்ன லிங்கிங் பாத்தீங்களா? வாட் ஆர் லிங்க்? இதுக்கெல்லாம் லூசுக குழப்பத்துக்கு படிச்சுட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. குழப்பத்து இது பஞ்சமகா யக்ஞம் பண்ணிட்டு இருக்குதுங்கன்னு உலகத்தார் பாக்குறாங்க. குழப்பத்து பண்றது இல்லை. ஒரு மனிதன் இந்த 4 புருஷார்த்தத்தை அடையணும்னா வேணும் தானே? எல்லாத்துக்கும் அர்த்தம் வேணான்னு சொல்லுவீங்களா? பணம் வேணான்னு சொல்லுவோமா? இல்ல காமம் வேணான்னு சொல்லுவீங்களா? இல்ல தர்மம் வேணாம், புண்ணியம் வேணான்னு சொல்லுவீங்களா? எவ்வளவு ஓடி ஓடி தேக்கிறோம். இல்ல மோட்சம் வேணான்னு சொல்லுவோமா? அதை விட்டுருங்க. மத்த 3 நீ வந்து நீங்க பாருங்க, அதை 2 விட்டுருங்க. காமன் பீப்புள் எடுங்க. எதை நோக்கி ஓடுறாங்க? அர்த்தத்தை நோக்கி ஓடுறாங்க.
காமத்தை நோக்கி ஓடுறாங்களா இல்லையா? அதை அடைவதற்கே என்ன தேவை? வர்ண ஆசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணுனாதான் இங்க நீங்க தேடுற பணமும் நீங்க தேடுற காமமும் கிடைக்கும். ஏன் சாதனம்? அதுதான் சாதனம். எதுக்கு? எது சாதனம்? இப்போ வர்ண ஆசிரம தர்மம் சாதனம். மீன்ஸ் டு கெட் அர்த்தா அண்ட் காமா. இது புரியுறது இல்ல. அதுதான் சாதனம். சொல்ற பாருங்க, வர்ண ஆசிரமாதி போட்டார். ஏன்னா நீ ஃபில்லப் பண்ணிக்கோ. வர்ண ஆசிரமாதி லட்சணஸ்ய. யாருக்கு அதெல்லாம் தேவை? பிராணினா ஈஸ்வரன் அல்ல. ஐ எம் டூயிங் பஞ்சமகா யக்ஞம் ஃபார் மை செல்ஃப், நாட் ஃபார் ஈஸ்வரா. பிராணினாம், பிராணிகளுக்கு என்ன? அபியுதய அபியுதன மீனிங் கொடுத்துட்டேன். 3 ஆசிரமத்துக்கு பேரு அபியுதய நிஸ்ரேயச சாதனம். மிஸ் எனக்கு அதுக்கு டைம் இல்லை, ஜி எனக்கு அதுக்கு டைம் இல்லை. யோசனை பண்ணுங்க. எதுக்கு பஞ்சமகா யக்ஞனுக்கு டைம் இல்லை? எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை. பிரச்சனையோ பிரச்சனையில போய் நம்மளே சிக்கிறோம். எப்ப பஞ்சமகா யக்ஞங்களை விட்டு நீங்க விலகுறீங்களோ பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நாம சிக்கிறதுக்கு ரெடின்னு வச்சுக்கணும். சொல்றாரு பாருங்க, சாதனமே அதுதான். நீ அர்த்தத்தை பெறனாலும் காமத்தை பெறனாலும் சாதனம் எங்க இருக்குதுங்க? வர்ண ஆசிரம தர்மத்தை நீ ஃபாலோ பண்ணணும். பண்ணினா உனக்கு அர்த்தமும் கிடைக்கும், காமமும் கிடைக்கும், தர்மமும் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அது எதை நீ சூஸ் பண்றியோ பண்ணிக்கோ. அதை பத்தி பகவான் பேசவே இல்லை. இதுக்கு அது சாதனம். புரிஞ்சுங்களா? பவதி ஒட்ட இதுதான் அது. பவத்தின டு பி, அதுதான் இருக்கிறது. பாரத பாரதங்கிறது எங்க இருக்குது? மூலத்துல இருக்கு. பாரத அதுக்கெல்லாம் தேவையில்லை. அபியுத்தானம். அடுத்த விட என்ன போடுற பகவான் யூஸ் பண்ண விட? அபியுத்தான. உத்பவகா, எது வளர்ந்துச்சு? உத்பவகன வளருது. எது? அதர்மஸ்ய உத்பவகா. எது மேல ஓகிருச்சு? இப்ப எது அதர்மம்? தர்மத்தை இவ்வளவு விளக்குனதுக்கு பிறகு அதர்மத்தை விளக்குனார் ஆச்சாரியரு. ஏன்? தேவையில்லை. நீ இது நீ பண்ணலினா நாம என்ன நினைச்சுக்கிறது? நாங்க கொலை பண்ண மாட்டாங்க, நான் பூச்சி கூட நசுக்க மாட்டேங்க, கொசு கூட அடிக்க மாட்டேங்க. ஐயையோ அது இல்லை. நான் அப்படி சொல்லும்போது பார்க்கணும். நான் இதுக்கு ஆசைப்பட மாட்டேன், அதுக்கு ஆசைப்பட மாட்டேன், பூச்சி கொள்ள மாட்டேன், புழுவை கொள்ள மாட்டேன். அதெல்லாம் எல்கேஜி தர்மம். வெரி வெரி எல்கேஜி தர்மம். இவர் என்ன அதர்மத்துக்கு விளக்கு கொடுத்தாரா? நீ பாருங்க, கொடுக்கல. எப்ப நீ வர்ணாசர தர்மத்தை பஞ்சமகா யக்ஞத்தை விடுறையோ என்ன வச்சுக்கோ? அதர்மி. நீ எந்த காரணத்தை சொல்லி நீ தப்பிச்சுட்டு இருக்கிற. எங்க அவங்க விட மாட்டாங்க, வீட்டுல இவங்க விட மாட்டாங்க, அப்படி பண்ண மாட்டாங்க, இப்படி. இதெல்லாம் என்னது? மஃபியா. அதுதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், மஃபியா. ஏன்னா இறைவன் ஒரு கட்டளை போட்டுட்டு அதுல கொண்டாந்து பிறப்பை படைச்சிட்டு டைம் இல்லாம பண்ணுவாராங்க, சூழ்நிலை கொண்டாந்து கொடுப்பாராங்க. உடல் ஆரோக்கியம் செஞ்சு பாருங்க, உடல் ஆரோக்கியம் எப்படி வருதுன்னு பாருங்க. உடல் ஆரோக்கியம் இல்லாதனால செய்யலீங்கிறீங்களா? அவங்களுக்கெல்லாம் இப்ப நான் சொல்றேன், நீங்க இதுக்குள்ள இறங்கி பாருங்க, உடல் ஆரோக்கியம் எப்படி வளருதுன்னு பாருங்க. நீங்க டியூட்டி, ஃபேமிலியோட டியூட்டியனால என்னால ஒருத்தர் பர்மிஷன் கொடுக்காதனால நான் பஞ்சமகா யக்ஞத்துக்குள்ள வரலின்னு சில பேர் நார்ம்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? இதுக்குள்ள பாருங்க, பர்மிஷன் இல்ல, அவங்களே உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்றத கண் கூட நீங்க பார்க்கலாம். உங்களை நீங்க ஏமாத்திக்காதீங்க. எவ்ரிபடி மாஃபியா. அதனால அடிக்கடி சொல்லுவேன், ஐ எம் ஃபைட்டிங் வித் யுவர் மாஃபியா லேடி, நாட் வித் யூ. ஏன்னா நீங்க சொல்ற காரணம் என்ன? உடல் ஆரோக்கியம் கம்மி. என்னோட உடல் ஆரோக்கியத்துக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும். தப்பு. இதுக்குள்ள பாருங்க, ஆரோக்கியம் எப்படி வளருதுன்னு பாருங்க. டைம் இல்ல, இதுக்குள்ள பாருங்க, எல்லாத்துக்கும் டைம் கிடைக்கும். அப்படியே அவைலபிலிட்டி. இந்த இது எடுத்துக்கோ, டைம் என்ன சொல்ல நம்மகிட்ட இது எடுத்துக்கோ, இது எடுத்துக்கோ, இது எடுத்துக்கோன்னு கொடுக்கும். எப்ப இதுக்குள்ள வந்தீங்கன்னா. அடுத்து 3வது, ஆரோக்கியம் இல்ல, டைம் இல்ல, அடுத்து வீட்டுக்குள்ள பிரச்சனை. வீட்டுக்குள்ள பிரச்சனை. நீங்க ஒரு அந்த பிரேக் பண்ணி ஒரு இடத்த காமிங்க, அவங்க கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அனுபவத்தில் அனுபவிச்சு சொல்றது, நாட் ஃப்ரம் எட்டு சுரக்காய். தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஏட்டு சுரக்காய் நான் பேசலை, சக்கராச்சாரி சொன்னாரு, அவர் சொன்னாருங்கிறது ஏட்டு சுரக்காய். அனுபவம் ஒண்ணு இருக்கு வாழ்க்கையில, எங்களுக்குள்ள ஒரு அனுபவம் ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து இப்ப நான் சொல்ல, இதெல்லாம் சக்கராச்சாரின்னு சொல்ல, வியாசனும் சொல்லல, அனுபவத்துல சொல்றோம். ஏது? டைம், ஆரோக்கியம். நாம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சம்படி. அப்படி பிச்சுக்கிட்டு வெளியே வருவா. ஐ எம் நாட் இன் த கண்ட்ரோல் ஆஃப் எனிபடின்னு பஞ்சமகா யக்ஞம் எனக்கு புரிய வச்சுது. யூ ஆர் புட்டிங் அ ஜெயில் பை யோர் செல்ஃப். உன்னை சுத்தி ஒரு கேஜை கட்டி நீ உட்கார்ந்துருக்க. அதை பிரேக் பண்ணி வெளியில் பாருங்க, யூ ஆர் அ ஃப்ரீ பேர்டுங்கிறது புரியும் மண்டையில்.
அது வரைக்கும் புரியாது. பஞ்சமகா யக்னங்கள் பண்ணி பாருங்க, யூ ஆர் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் நோபடி இன் திஸ் வேர்ல்டுங்கிறது புரியும். சோ எல்லாமே தப்பு தப்பா புரிய வைக்கிறது யாரு ராசா? மஃபியா லேடி. அதைத்தான் அடிக்கடி சொல்றது, மஃபியா லேடி. தயவு செஞ்சு அவளை ஒரு இடத்துல பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவு வாழை சுருட்டிக்கிட்டு கொண்டுவா. அப்ப எப்படி? அவ சீக்கிருத்திய அதிஷ்டாய. யார்? இப்ப நான் என்ன பண்றேன்? ஈஸ்வரன் என்ன பண்ணாரு? வசீகிருத்திய. யாரு? மாயை வசீகிருத்திய அதிஷ்டாய. அந்த மாதிரி இப்ப நான் என்ன ஆயிடுவேன்? மாயை வசீகிருத்திய மாய அதிஷ்டாய அயம் ஈஸ்வரா. எப்ப நீங்க அந்த மாயை உங்க கட்டுக்குள்ள கொண்டாடுறீங்களா, எனக்கு ஈஸ்வருக்கு என்ன வித்தியாசம்? I am under the control of Maya. She is controlling Maya. அப்போ நான் எப்ப மாயை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்? I am என்னது? ஈஸ்வரக பவதி. You can proclaim I am ஈஸ்வரக because I am not under the control of Maya. I can control Maya. உடம்பு சரியில்லை, அதுக்கு டைம் இல்லை, பொறுப்புகள் அதிகம், வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கணும், எல்லாம் என்னது? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். முடிச்சலாம். உத்பவக அதர்மசிய ததா. நான் என்ன சொன்னேன்? அதர்மத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்கவே இல்லை. மேல சொன்னதெல்லாம் எதை நீ ஃபாலோ பண்ணலினாலும் என்ன தெரிஞ்சுக்கோ, யூ ஆர் அதர்மி. ஆத்மானம் சிருஜாமி அகம் மாயையா. ஆத்மானம் இந்த இடத்துல சரீரத்தை நான் என்ன பண்றேன்? சிருஜாமி அகம் மாயையா. என்னுடைய மாயையை என் கைக்குள் வைத்துக் கொண்டு நான் படைத்துக் கொள்கிறேன். எப்போ? தர்மத்துக்கு ஹானிகி, அதர்மம் உத்பவக. இது ஹானிகி, அது உத்பவக. இந்த நிலை வந்ததுன்னா நான் பிறந்துருவேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.